பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்திற்கு உரியவர்கள் நாம் அல்ல. இந்த உலகம் நம்மை தம்முடையவைகளுக்காக கவலைப்பட வைக்கும், அவருடையவர்களை உபத்திரவப்படுத்தும். இந்த உலகம் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய ஆத்துமாவை போஷிக்க எந்த முயற்சியும் எடுக்காது. இந்த உலகத்தால் நம்ம ஆத்துமாவுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை நான் நேற்று உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உலகத்தில் வாழலாம், உலகம் என்னிலே வாழக்கூடாது அப்படின்றத மறந்துடவே கூடாது. பிரியமானவர்களே, இந்த உலகம் இன்னைக்கு இன்னொரு சவாலை நமக்கு முன்பாக வைக்கிறது. அது என்னவென்றால், அதனால் பாருங்கள் எவ்வளோ பேர் இன்றைக்கி பாதிக்கப்படுறாங்க. நான் உங்களுக்காக அந்த வசனத்தை வாசித்தரேன். யோவான் சுவிசேஷத்தின் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 7:7 நான் வாசிக்கிறேன். உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுத்தபடினால் அது என்னை பகைக்கிறது. உலகம் என்னை பகைக்கிறது, உலகத்துக்குரியவங்களை அது பகைக்காது. நான் அதன் கிரியையெல்லாம் பொல்லாததுன்னு சொல்கிறதுனால அது பகைக்கும். நான் நேற்று சொன்ன பாருங்கள், இந்த உலகத்தினால நமக்கு எந்த விதத்திலும் ஆத்ம போஜனம் கிடைக்காது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இந்த செய்தி எல்லாமே இந்த உலகம் நமக்கு வைக்கிற சவால்கள் என்ன, இந்த உலகத்தின் நிமித்தமாக ஒரு தேவ மனுஷன் அங்கே தன் ஆத்மாவை இழக்க முடியும் அப்படின்றது தான் இந்த சீரீஸ் ஃபுல்லாக நான் பேசிக்கிட்டு வரேன். அப்படின்னா இந்த உலகத்துக்குரியவங்களுக்கு இந்த செய்தி பிடிக்காது. இந்த உலகத்துக்குரியவங்களுக்கு நீங்கள் அடிக்கடி உங்களை சோதிக்கணும். நான் உலகத்துக்குரியவைகளை கவனம் செலுத்துகிறேன்னா, பரத்துக்குரியதை நான் கவனம் செலுத்துகிறேன்னா. உலகத்துக்குரியதை கவனம் செலுத்தினா என்ன நடக்கும்? உலக ஆசீர்வாதங்கள் அப்படின்னு பேசினா, உலகத்துக்குரிய காரியங்களை பேசினா ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அதில் ஆண்டவர் குறையே வைக்க மாட்டார், மறந்துடாதீங்க. ஆனால் அது அநித்தியம்தான். இன்றைக்கி வாங்குகிற எந்த பொருளும் ஒரு நாள் காணாமல் போயிடும். அது அநித்தியமானது. ஆனால் நித்திய வாழ்க்கைக்காக தான் இந்த உலக வாழ்க்கையில் நம்ம கவனமாக ஓடணும். இந்த உலக வாழ்க்கையில் நம்ம பார்க்குற ஒவ்வொரு நாளும் காண்கிற சோதனைகள், பரீட்சைகள் எல்லாவற்றையும் ஜெயிச்சு ஓடணும். அப்போ இந்த உலகம் நம்மளை பகைக்கும். நீங்கள் உலகத்துக்காக வாழ்கிறீங்களா? உங்களை சிநேகிக்கும். நீங்கள் பரத்துக்காக வாழ்கிறீங்களா? இந்த உலகத்தில் யோசித்து பாருங்கள், அப்போ இது உங்களை ஏற்றுக்கொள்ளாது. யோசித்து பாருங்களேன், ஒரு தேசத்தில் ஒரு அகதியாய் ஒருவர் வாழ்கிறார் என்றால், அந்த தேசத்து குடிகளுக்கு அந்த அகதி ஒரு பகையாளியை போல் இருப்பான். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, அவங்களாம் லோக்கல்ஸ், வேலை பார்க்குற எங்களை ரொம்ப சிறுமப்படுத்துவாங்க. சில மத்திய கிழக்கு நாடுகளில் நான் போயிருக்கும்போதும் அங்கே இருக்கிற நண்பர்களோடு பேசும்போதும் சொல்லியிருக்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் இந்த லோக்கல்ஸில் அவங்களுடைய ஊரில் அவங்களுக்கு ஒரு சட்டம் தானே அப்படி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். என்னதான் இருந்தாலும் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நீ எங்கள் நாட்டுக்காரன் இல்லைல்ல அப்படின்னு நினைப்பாங்க. இவ்வளோதான் இருந்தாலும் நம்ம ஊருக்கு நம்ம தெருவில் நடக்கிற மாதிரி இருக்குமா? அப்போது நம்ம இந்த உலகத்துக்கு யார் தெரியுமா? அந்நியர்களும் பரதேசிகளுமா இருக்கோம். அப்போது இந்த உலகம் என்ன பண்ணும்? அவருடையவர்கள் அல்லாததுனால நம்மளை பகைக்கும். இந்த உலகம் உங்களை பகைக்குதா? இந்த உலகத்துக்குரியவங்க உங்களை பகைக்கிறாங்களா? அதனால தான் வேதத்தை சொல்கிறவங்களையும், வேதத்துக்காக வாழ்கிறவங்களையும், இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறவங்களையும் இந்த உலகம் பகைக்குது, இந்த உலகம் அடிக்குது, இந்த உலகம் சிறுமப்படுத்துது, அரசாங்கம் சிறுமப்படுத்துது. யோசித்து பாருங்கள், உத்தரப்பிரதேசத்தில் ஆண்டவரை அறிவித்தா, ஆண்டவரை சொன்னால் 10 வருஷம் ஜெயில். இது மதமாற்ற தடை சட்டம் அல்ல, மதமாற்ற சிறை சட்டம் வந்துருச்சு. இப்போ இது இந்தியா ஃபுல்லாக 2024 திரும்ப இவங்க ஜெயிச்சாங்கன்னா அந்த சட்டத்தை இந்தியா ஃபுல்லாக கொண்டு வரதற்கான வாய்ப்புகள் அதிகம். உலகத்தில் இருக்கிற ராஜ்யங்களும் கூட ஒரு நாள் நமக்கு எப்போவும் சப்போர்ட்டாக இருக்காது. அதையும் நீங்கள் மறந்துடாதீங்க. அப்போது இந்த உலகத்தில் தேவனே இன்னும் கொஞ்சம் காலம் திறந்த வாசலை தாங்க, பவுல் கேட்ட மாதிரி அனுகூலமான வாசலை தாங்க, நம்ம ஜெபிக்கலாம், நம்ம ஜெபிக்கணும். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம யார் அப்படின்னா, அந்நியர்களாக இருக்கிறதுனால, பரதேசிகளாக இருக்கிறதுனால உலகம் நம்மை பகைக்கும். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். உங்களை பகைக்கிறதுக்கு முன்னால் என்னை பகைச்சிருச்சுன்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்போ பாருங்கள், இந்த உலகம் அவரை பகைச்சிருச்சான், அவரை உலகம் பகைத்தது. அவர் அற்புதம் செய்கிறாரு, அந்த ஜனங்க அவரை நம்பலை. அற்புதம் செய்கிறாரு, அவரை பிசாசு பிடிச்சவங்கன்னு சொல்கிறாங்க. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தால் அந்த உலகம் அவரை அனுப்புகிறாங்க.
ஐயோ இந்த ஊருக்கு வராதீங்க, இந்த கிராமத்துக்கு வராதீங்க, எங்கள் பன்றியெல்லாம் போயிருச்சு. அங்கே ஒருத்தன் வியாதியிலேருந்து பிசாசு பிடியிலேருந்து விடுதலை பெற்று வந்து உட்கார்ந்துருக்கிறான். அந்த ஊர் மக்களுக்கு இந்த மனுஷனுடைய ஆத்மாவை விட தன்னுடைய பன்றிகளுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை பார்த்தீங்களா? இதுதான் இந்த உலகம். ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை விட அவனுடைய உடைமைகளுக்கு தான் இந்த உலகம் முக்கியத்துவம் கொடுக்கும். அதனால தான் இந்த உலகம் நம்மை பகைக்கிறது. பிரியமானவர்களே, உங்களை பகைக்கிறாங்களா? ஐயா நான் ஒன்றுமே செய்யலை, என்னை பகைக்கிறாங்களே. நான் நல்லது தானே செஞ்சேன், என்னை பகைக்கிறாங்களே. என்னுடைய அலுவலகத்தில் என்னை பகைக்கிறாங்களே, என் பள்ளிக்கூடத்தில், என் கல்லூரியில் என்னை பகைக்கிறாங்களே, என் சொந்த குடும்பத்தில் என்னை பகைக்கிறாங்களே. அவங்களுக்கு என்னை கண்டாலே பிடிக்கல பிரதர் அப்படின்னு சொல்கிறீங்களா? என்ன காரணம்னா, நீங்கள் உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்து உலகத்துக்காரங்களுக்கு உலகத்தாராக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அது உங்களை சிநேகிக்கும். ஆனால் தேவன் சொல்கிறாரு அது உங்களை பகைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக காண்பிக்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தின் 13வது வசனம். 1 யோவான் 3:13 நான் வாசிக்கிறேன். என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். ஆமேன். அது பகைக்குதா? ஐயோ என்ன ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு நம்ம கவலைப்பட வேண்டாம். அது நம்மளை பகைக்க தான் செய்யும். அப்போது நம்ம என்ன செய்கிறது? எபிரேயர் 12:2 நம்ம 2 நாளைக்கு முன்னால் அந்த வசனத்தை படித்தோம் இல்லையா? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ அவர் என்ன செஞ்சார்? தமக்கு முன்னால் இருக்கிற அந்த சந்தோஷத்தை அவர் அந்த கவனம் செலுத்தினாரே தவிர உலகம் பகைக்கிறதுல அவர் கவனம் செலுத்தலை. அடுத்த வசனத்தில், எனவே இப்படிப்பட்ட விபரீதங்களெல்லாம் சகித்த அவரை நினைத்து கொள்ளுங்கள், நினைத்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவரை நினைத்து கொள்வோம். ஆண்டவர் நம்மை அவர் கைவிட மாட்டார். பகைக்கிற உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார் இல்லையா? அதில் மகிழ்ச்சியாக இருப்போம். இன்னைக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்க. எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிப்போம். எபிரேயர் 12:3 குறித்து கொள்ளுங்க. அவரையே நினைத்து கொள்வோம். பகைக்கிறதேன்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க. நமக்குன்னு கர்த்தர் ஒரு மகிமையான நாட்களை வச்சிருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உலகம் எங்களை பகைத்தாலும் நாங்கள் ஆச்சரியப்படாமல், நாங்கள் கலங்காமல், சோர்ந்து போகாமல் உம்மை நினைத்து கொள்ள நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் பகைக்கிற உலகத்திலே உம்மை நேசித்து இந்த உலகத்தின் வாழ்க்கையை நாங்கள் வெற்றியோடு ஓட எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யுத்தம் 2024 என்கிற தலைப்பிலே வருகிற ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நம்முடைய விருகம்பாக்கத்தில் இருக்கிற நம்முடைய அலுவலகத்திற்கு மேலே இருக்கிற நம்முடைய ஜெப மையத்தில் வைத்து இந்த வாலிபர் கூடுகை நடைபெறப் போகிறது. கொரோனாவுக்கு முன்பாக ஒவ்வொரு வருஷமும் நம்ம நடத்திட்டு வந்தோம். ஆனால் மறுபடியுமாக இந்த வருஷம் அதை துவங்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த கூட்டத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஜார்க்கண்டில் மிஷனரியாக கணவன் மனைவியாக ஊழியம் செய்கிற சகோதரர் லிவிங்ஸ்டன் அவர் மனைவியும் வராங்க. அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன், இந்த பார்க்குற நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைங்க. இளைஞர்கள் பார்த்துட்டு இருந்தால் தயவு செய்து வாங்க. 35 வயது வரைக்கும் இளைஞர்கள் தான். எனவே நீங்கள் வரலாம். தேவனுக்காக ஒரு 100 இளைஞர்களை உருவாக்கணும் என்பது இந்த வருஷத்தில் எங்கள் தரிசனம். எனவே எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணவங்கள தான் நாங்கள் அன்னைக்கு அனுமதிப்போம். எனவே கீழே காண்கிற ஃபோன் நம்பரில் நீங்கள் உடனடியாக தொடர்பு கொண்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. காலைல 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் பண்ணிடுங்க. கொஞ்சம் பேருக்கு தான் இடம். எனவே நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும். ஜெபத்தோடு நாங்கள் பிரயாசப்பட்டுருக்கிறோம். வாருங்கள், உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் எதிர்காலத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி என்ற இந்த சமூக அறக்கட்டளை மூலமாக கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் இலவசமான ஆம்புலன்ஸ், இலவசமான டயாலிசிஸ் சென்டர், அது மாத்திரமல்ல மிகவும் தேவையுள்ள படிக்கக்கூடிய வாலிபர்களுக்கான ஒரு IAS அகாடமியையும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு கூட நாம் நடத்தி வருகிறோம். இந்த டயாலிசிஸ் பேஷண்ட்டுடைய அட்டெண்டர்ஸ்க்காக நாம் இலவசமான தையல் பயிற்சியும் கொடுத்து வருகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை தொடர்ந்து இன்னொரு புதிய ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்காக வைத்திருக்கிறேன். அது என்னவென்றால், நாம் வெகு சீக்கிரத்திலே நம்முடைய இதே கேம்பஸில் நம்ம ஒரு விங்ஸ் ஆஃப் விக்டரி டயக்னோஸ்டிக் சென்டரும் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதில் எக்ஸ்ரே, ECG, EEG, ஸ்கேன், எக்கோ, அல்ட்ராசவுண்ட், இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸோடும் அங்கே இருக்க போகிறது. இந்த
லேபானது மிகவும் ஏழைகள், பணத்திற்கு வழி இல்லாதவர்களுக்கு இலவசமாகவே நாம் அதை செய்ய போகிறோம். ஆ, மற்றவர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடியவர்களுக்கும் சென்னை பட்டணத்தில் மிக குறைந்த விலையிலே நாம் கொடுக்க இந்த சேவையை செய்ய தீர்மானித்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இதற்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இதனுடைய மொத்த செலவு 45 லட்சம் ரூபாய் செலவாகிறது. இதுக்காக நம்ம வாடகைக்கு எடுக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும்னு சொல்லி நாங்கள் தீர்மானித்து ஜெபித்து வருகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 45 லட்சத்தையும் 45 பேர் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடியவர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லை என்றால் 90 பேர் 50,000 கொடுக்கக்கூடியவர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 180 பேர் 25,000 ரூபாய் கொடுக்கிறவர்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதிலே நீங்களும் எங்களுக்கு ஜபத்தோடு தோள் கொடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஒருவேளை இந்த மெடிக்கல் டீமில், இந்த மெடிக்கல் மினிஸ்ட்ரியில் யாராவது நாங்கள் இணையணும், இப்படிப்பட்ட மிஷனுக்கு நாங்கள் உதவி செய்யணும்னு யாராவது விரும்புனாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிந்திருந்தால் அவர்களை எங்களோடு கூட நீங்கள் கனெக்ட் பண்ண நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டுடைய நாமத்தை நாம் இணைந்து மகிமைப்படுத்துவோம். கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரை குறித்து கொள்ளுங்கள். நாம் தேவனுடைய நாமத்தை இணைந்து மகிமைப்படுத்துவோம். God bless you.